So dear students, collection letters அன்னைக்கு நம்ம போன இதில் நம்ம பார்த்தோம். கலெக்ஷன் லெட்டர்னா என்ன, கலெக்ஷன் லெட்டர் எழுதுறதுக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். த ரீசன் என்னது, என்ன மாதிரியான கலெக்ஷன் லெட்டர் வந்து நீங்கள் அதில் என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதாவது ஜென்ரல் ரிமைண்டர்ஸ், இன்கொயரி லெட்டர்ஸ், அப்பீல் கலெக்ஷன் லெட்டர்ஸ் அண்ட் அஃபீஷியல் கலெக்ஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு 4 மாடல், அதாவது 4 கேட்டகரிஸ் நம்ம பார்ப்போம். இந்த 4 கேட்டகரிஸுக்குமே ஒரு ஃபார்மெட் இருக்கு, சரியா? ஸோ இப்படி நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க ஒரு சிச்சுவேஷனை. அதாவது ஒரு கலெக்ஷன் லெட்டர், இது வந்து ஸ்பெசிமன். ஒருத்தருடைய பேமெண்ட்டை ரிமைண்ட் பண்ணி நீங்க எழுதுறீங்க, சரியாமா? ஒரு பேமெண்ட்டை ரிமைண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு பேமெண்ட் தரணும். அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தடவை லெட்டர் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, அப்போயும் அவங்க ரிப்ளை பண்ணலை. 2வது தடவை லெட்டர் எழுதும் போது நீங்க என்ன மாதிரியா எழுதணும், அப்பையும் அவங்க என்ன செய்யலை, ரிப்ளை பண்ணலை. 3வது தடவை திருப்பி அதே ரிமைண்டர் நீங்க என்ன செய்யறீங்க, வேற மாதிரியா நீங்க போடுவீங்க. அதாவது 4 தடவை ரிமைண்ட் பண்ண பிறகு அவங்க அந்த பேமெண்ட் தரலை அப்படின்னா இட் வில் பி சூட்டட் ஃபார் லீகல் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இது, சரியா? 4 வாட்டி நீங்கள் ரிமைண்டர்ஸ் போட்டாச்சு, அந்த 4 தடவையும் என்ன செய்யலை, அவங்க கிட்டே இருந்து ரிப்ளை எதுவுமே வரலை அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் லீகல் ஆக்ஷன், சரியாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு தடவை எப்படி எழுதுறீங்க, செகண்ட் ஸ்டேஜில் எப்படி எழுதுறீங்க, தேர்ட் ஸ்டேஜில் எப்படி எழுதுறீங்க, ஆனால் 4th ஸ்டேஜில் நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம இந்த 6 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று கர்டசியோட நம்ம எழுதணும். இன்னொன்று அப்பீலிங்காக எழுதணும். ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் அப்ரோச்சில் தான் கட்டாயமாக எழுதணும். அடுத்தது நிறைய டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பொருத்தமாக அந்த லெட்டரை நீங்கள் எழுதணும். அதாவது எல்லாருக்கும் ஒரே ஃபார்மெட்டை டைப் அடித்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் விஷயம், சரியா? ஸோ அதனால் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் லெட்டர் எழுதுங்க. ப்ராம்ப்டாக பே பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப அப்பீலிங்காக நீங்கள் எழுதலாம். அதே சமயம் எப்போதுமே பேமெண்ட்டுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு லெட்டர் வந்து வேற மாதிரி எழுதணும். ஸோ அது மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான லெட்டர்ஸ் தான் நீங்கள் இதில் எழுதணும், சரியா? இது வந்து ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கரெக்டாகவும் தெளிவாகவும் இருக்கணும். தவறுகள் வந்து இதில் இருக்கக்கூடாது, சரியா? அடுத்தது இது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், சரியாம்மா? ஸோ நம்ம லெட்டருக்கு போகலாம். மாடல் 1 ஸ்டேஜ் 1 கலெக்ஷன் லெட்டர். எம்ஆர் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறவங்க எழுதுறாங்க, சரியா? 20/3 மெயின் ரோடு, நியூ பஜார், மும்பை. டேட் போட்டிருக்கு. இதில் வந்து யாருக்கு எழுதுறாங்க, மெசஸ் ரவி அண்ட் கோ, மதுரை அப்படிங்கிறவங்களுக்கு எழுதுறாங்க. டியர் சர்ஸ், with reference to the invoice number 27876, invoice உடைய நம்பர் இது, dated 3/1/2009. அப்போ அவங்க வந்து பில் அனுப்பின தேதி வந்து எப்படி, 3/1/2019 அவங்க வந்து என்ன செஞ்சாச்சு, ரவி அண்ட் கோக்கு பில்லு அனுப்பியாச்சு. யாரு, எம்ஆர் ட்ரேடிங் கம்பெனி பில்லு அனுப்பியாச்சு. அந்த பில்லில் உள்ள தொகைக்கு இவங்க பணம் கொடுக்கணும், சரியா? we have supplied goods to your company valued rupees 15,269. இதில் நீங்கள் தொகையை கொஞ்சம் பாருங்க. இந்த இன்வாய்ஸ் நம்பரும் தொகையும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணுமா. இந்த 269 70 அப்படின்னு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன அந்த தொகை அந்த இன்வாய்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த தொகை தான் இருக்கணும். இப்போ 269.54 அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியும் அந்த 54 வந்து அதில் இருக்கணும், சரியாமா? ஸோ நம்ம இது ரெக்கார்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ் எழுதும்போது கூடுதல் கவனத்தோட நம்ம எழுதணும், சரியா? ஸோ இன்வாய்ஸ் நம்பர் எழுதிட்டீங்க, டேட் எழுதிட்டீங்க, என்ன அமௌண்ட் தரணும் அப்படிங்கிறத ரொம்ப பெர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக அந்த பில்லில் உள்ள அமௌண்ட்டை எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ தட் the due date given for payment is 1 month. அதாவது உங்களுக்கு கொடுத்த டியூ டேட் வந்து 1 மாதம். இன்வாய்ஸ் அனுப்பின தேதி 3ஆம் தேதி, 3ஆம் தேதி 2ஆம் மாதமோட அது முடிஞ்சிருச்சு. ஐ மீன் 3/2 அந்த டியூ டேட் வந்து என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ தேதி வந்து என்னது, 10ஆம் தேதி இந்த லெட்டரை எழுதுறாரு. ஸோ டியூ டேட் முடிஞ்சு 1 வாரம் வெயிட் பண்ணி என்ன செய்யறாரு, அந்த லெட்டரை எழுதுறாரு. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? 1 மந்த் கழிஞ்சாச்சு.
I realize that you are busy at this time, and probably this may be the reason why the amount has escaped from your attention. ஸோ இது எவ்வளவு நாசூக்கம் சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, உங்களுடைய அட்டென்ஷன்ல இருந்து இது மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத எழுதுறாரு. இதுக்கு பேர் தான் ஜென்டில் ரிமைண்டர் அப்படின்னு பேர். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல, ஜென்டிலா என்ன பண்றது, ரொம்ப ரொம்ப நாசூக்கா அதை ஞாபகப்படுத்துறது. நீங்க எப்பவுமே பே பண்ணிடுவீங்க, ஆனா இந்த தடவை என்னமோ மறந்துட்டீங்க போல இருக்கு, இந்த தடவை என்னமோ அது மிஸ் ஆயிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்டிலா ஞாபகப்படுத்துறது. therefore this is written such as just as a reminder based on the enclosed statement. அப்போ இதுல கீழே ஒரு enclosed statement அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்கனவே அவங்க அனுப்பியிருக்கிறாங்க இந்த லெட்டரோட. அந்த லெட்டர் கூட இன்வாய்ஸ் உடைய காப்பி எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இப்படி ஒரு ரிமைண்டர். இது வந்து ஜென்டில் ரிமைண்டர் ஸ்டேஜ் 1. அதாவது ஒரு மாசமா ஒருத்தர் பேமெண்ட் தரல, ஒரு வாரம் வெயிட் பண்ணி நம்ம அந்த பேமெண்ட் என்ன செய்யறோம், அனுப்புறதுக்கு நம்ம ஒரு ஜென்டில் ரிமைண்டர் போடுறோம். சரி, இந்த ரிமைண்டருக்கு என்ன செய்யல, அந்த ரவி அண்ட் கோ ரெஸ்பாண்ட் பண்ணல. இனி அடுத்த ஸ்டேஜ் அவர் எப்படி எழுதுறான்னு பார்ப்போம். தேதி பார்த்துக்கோங்க, 10/2/2019 இந்த லெட்டரை எழுதுறாரு. சரியா? அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, ஸ்டேஜ் 2, டேட்டு 1/3/2013. அதாவது ஒரு மாசம் கழித்து அவர் என்ன செய்யறாரு, இந்த லெட்டரை வந்து எழுதுறாரு. அதே எம்ஆர் ட்ரேடிங் கம்பெனி தான், அதே அட்ரஸ் தான், அதே ரவி அண்ட் கோக்கு அதே இன்வாய்ஸ் நம்பருக்கு எழுதுறாரு. இப்படி எழுதும் போது என்ன செஞ்சிடறாரு, ரெஃபரன்ஸ்ல இந்த தேதியும் ஒரு போட்டுடுறாரு. அதாவது இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதி அந்த இன்வாய்ஸ் நம்பரையும் ரெஃபரன்ஸ்ல போட்டுடுறாரு. என்ன செய்யறாரு, இப்போ ஐ ரோட் டு யூ ஆன் 10/2/2019. ஏற்கனவே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கோம் இல்லையா, அந்த லெட்டரை என்ன செய்யறாரு, ரெஃபரன்ஸா கோட் பண்றாரு. இதுல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் நம்பரோட சேர்த்து கமா போட்டுட்டு ரெஃபரன்ஸ் லெட்டரையும் நீங்க என்ன செய்யலாம், அந்த லெட்டருடைய டேட்டையும் நீங்க இதுல மென்ஷன் பண்ணலாம். சரியா? on the invoice above mentioned above, but I have heard nothing from you so far. உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு வரவில்லை. perhaps the delay is due to certain unexpected reasons, or the reminder letter might not have been reached you. இதுக்கு பேர் தான் inquiry அப்படிங்கிறது பேரு. ஃபர்ஸ்ட் தடவை போட்டது என்னது, ஜென்டில் ரிமைண்டர். சரியா? இதுக்கு வந்து இன்கொயரி. நிஜமாகவே அவர் அந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா 2 மாசம் ஆச்சு, எந்த தகவலும் அவங்க கிட்ட இருந்து இல்ல. ஸோ பெர்ஹாப்ஸ் த டிலே இஸ் டியூ டு சர்டன் அன்எக்ஸ்பெக்டட் ரீசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி பண்ணினது இல்லை அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால நீங்க என்ன செய்யலாமா, இதை வந்து நீங்க செய்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை இந்த லெட்டரே உங்களுக்கு ரீச் ஆனதா என்னன்றது எனக்கு தெரியல, ஆனா நான் உங்ககிட்ட என்னைக்கு எழுதியிருக்கேன், இந்த மாதிரி இன்னைய தேதிக்கு நான் 10/2/2019 நான் லெட்டர் எழுதிட்டேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாரு. இதுதான் இன்கொயரி அப்படிங்கிறது. அதாவது டிலேடு பேமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அந்த டிலேடு பேமெண்ட்டுடைய ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கிறாரு. சரியா? ஸோ therefore I enclose again a duplicate copy of the statement of account and request you to make an yearly payment. நான் திருப்பியும் என்ன செய்யறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் உடைய டியூப்ளிகேட் காப்பி நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். ஏற்கனவே ஒரு தடவை அனுப்பியிருக்கிறாரு, ஏற்கனவே மாடல் 1ல ஏற்கனவே அந்த என்க்ளோஸ்டு ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருப்பாரு. இப்பயும் திருப்பி அந்த என்க்ளோஸ்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அனுப்பிட்டு நீங்க இயர்லி பேமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாரு. ஸோ செகண்ட் வந்து லெட்டர் ஆஃப் என்கொயரி. சரியா? இது வந்து தேர்ட் லெட்டர் எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். தேர்ட் ரிமைண்டர் ஆஸ்கிங் பேமெண்ட். ஸோ அதே எம்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, சேம் அட்ரஸ், எழுதக்கூடிய தேதி பாருங்க 1/3/2019. இதுல வந்து மூணாவது ரிமைண்டருக்கு அவ்வளோ நாள் அவர் வெயிட் பண்ணல, 15 days கழிச்சு எழுதுறாரு. ஏன்னா நமக்கு வந்து நார்மலா ஒரு மாசம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டோம், திருப்பி ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்கோம், திருப்பியும் ஒரு மாசம் கழிச்சு நம்ம செகண்ட் ரிமைண்டர் போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து என்ன செய்யறது, இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால ஒரு 15 நாள் கழிச்சு என்ன செய்யறாரு, திருப்பியும் ஒரு லெட்டரை எழுதுறாரு. என்ன மாதிரியான மாடுலேஷன்ல அது இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ரெஃபரன்ஸ்ல இன்வாய்ஸ் நம்பர் போட்டுறாரு. இன்வாய்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிட்டேன். சரியாமா? இட் இஸ் சர்ப்ரைசிங் தட் you neither replied nor sent a check for rupees 15,269. ஸோ இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. நீங்கள் வந்து ரிப்ளையும் பண்ணலை, செக் பேமெண்ட்டும் எனக்கு அனுப்பலை.
இன் ரெஸ்பான்ஸ் டு மை 2 ரிமைண்டர்ஸ். அதாவது ஏற்கனவே நான் 2 ரிமைண்டர் இந்த டேட்லையும் போட்டிருக்கிறேன். அதாவது இட் சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்ட் அப்படிங்கிறதுனால அதில் போட்டிருக்கக்கூடிய டேட்டு முதற்கொண்டு நம்ம தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதணும். சரியா? என்னைக்கு டேட்டில் ரிமைண்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாரு. ப்ளீஸ் சென்ட் யுவர் செக் ஃபார் ஃபுல் அமௌண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, எங்களால் வெயிட் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க, ஃபுல் அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு செக் பேமெண்ட் பண்ணுங்க. த அக்கௌண்ட் குட் நாட் பி க்ளோஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் நான் பேமெண்ட். உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் தந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், 3 மாதத்துக்கு மேலே எந்த கடனும் வரலை அப்படின்னா அது வந்து நம்ம பேட் டெப்ட்ஸ், அதாவது வரா கடன் அப்படின்னு நம்ம அந்த கணக்கில் நம்ம கொண்டு போவோம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, எதுவும் இது பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ தேர்ஃபோர் ரெமிட் த சேம் ஆன் ஆர் பிஃபோர் 25/3/2019. ஒரு டெட்லைன் கொடுத்துட்றாரு. என்ன டெட்லைன் கொடுத்துட்றாரு, 25/3/2019 அப்படிங்கிற டெட்லைனை கொடுத்துட்றாரு. இன்னைக்கு தேதி என்ன, 16/3/2019. 25க்குள்ள என்ன செய்ய சொல்லிடுறாரு, பேமெண்ட்டை தரணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. சரியா? ஸோ இதுதான் லாஸ்ட்டுக்கு முந்தின ரிமைண்டர். ஸோ 4th, இதுக்கு அடுத்தும் ரிப்ளை வரலை அப்படின்னா இந்த டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அகெயின் தே வில் ரைட் அ லெட்டர். இந்த 4th ரிமைண்டர் பாருங்க, 25 தேதி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க. அடுத்த லெட்டர் எழுதுற தேதி பாருங்க 27/3/2019. இது எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. மை ரிமைண்டர்ஸ் ஆன் 10/2/19, 16/2/19 and 16/3/19 ஆர் 10/2/19, 16/2/19. ஒரே ஒரு நிமிஷம், 1/3/19 டேட் தப்பா இருக்கு, டேட் மாத்திக்கலாம். சரியா? and 16/3/19 regarding the long outstanding account, it has not been attended by you. உங்களால அது என்ன செய்யப்படலை, ஆன்சர் பண்ணப்படலை. I very much regret this state of affairs. எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, உங்களுடைய பதிலின்மை எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது. ஸோ இப்படி தான் லெட்டரில் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். சரியா? ஸோ அதுலேயுமே பாருங்க, எந்த இடத்துலையுமே வந்து கர்ட்டசியோ என்னது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோ இதில் மிஸ் ஆகவே இல்லை, லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும். அதுதான் நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஹார்ட் வேர்ட்ஸோ அல்லது ஒரு மரியாதை குறைவான ஒரு வார்த்தைகளோ அதில் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா இட் சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்டு. புரிஞ்சுதா? ஸோ ஐ வெரி மச் ரெக்ரெட் திஸ் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அப்படின்றத மட்டும் சொல்கிறாரு. ஐ நவ் இன்ஃபார்ம் யூ தட் unless you remit the amount 15,269 in full within this month of March, I will be compelled to take legal action against you. எனக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத தான் அவர் ரொம்ப என்ன செய்கிறாரு, ரொம்ப ப்ளீஸிங்காக தான் சொல்கிறாரு. சரியா? ஸோ ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்த தேதி பாருங்க, 3/1. இவங்க பேமெண்ட்டுக்கு போட்டுட்டு இருக்கிற ரிமைண்டர் பாருங்க 3. அதாவது 3 மாதம் ஒரு பேமெண்ட்டுக்கு எடுத்துக்க கூடாது இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன் அவங்க ப்ராப்பராக சொல்லியிருக்கணும். அவங்க ரீசன் ப்ராப்பராக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம 4 ரிமைண்டர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்டே இருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு லெட்டரை எழுதுறதுக்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. ஐ வில் பி கம்பல்டு டு டேக் லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் யூ. ஹோப் தட் you will not give a chance for unpleasant state of affairs. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நிலைமைக்கு என்னை தள்ள மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ மியூட் த ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம 4 ஸ்டேட் ஆஃப் ரிமைண்டர்ஸ் அதாவது பார்த்துருக்கோம் கலெக்ஷன் லெட்டர்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜென்டில் ரிமைண்டர் ரொம்ப ரொம்ப நாசூக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது வந்து என்னத்தினால நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் பண்ணலைங்கிற ரீசன் வந்து கேட்குறது. அடுத்தது எனக்கு வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு டெட்லைனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டுக்குள்ளே எனக்கு நீங்கள் கட்டாயமாக பேமெண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறத 3வது லெட்டரில் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு.
சரியா? 4வது லெட்டர்ல எந்த ஆக்ஷனுமே எடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்ன செய்யறாரு, கடைசியா ரொம்ப லாஸ்ட் சான்ஸா இந்த மாசத்துக்குள்ள அந்த பேமெண்ட் முடிக்கல அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நான் லீகல் ஆக்ஷனுக்கு நான் என்ன செய்வேன், போவேன் அப்படிங்கிறத வந்து அவரு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்மளை தள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியாம்மா? ஸோ தீஸ் ஆர் த 4 stages of collection letters. I hope that you understand this class, ma. Thank you.